நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, வருட பலன், அதாவது குரோதி வருடத்தினுடைய பலன், மாத பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்க்கைனா என்ன, ஏன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுக்கு மேலே, என்ன 20 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. எஸ்பெஷலி பிஸ்னஸில் நம்மளுடைய உழைப்பை போட்டு, நம்மளுடைய மனத்தை போட்டு அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மேன்மைப்படுத்திக்கலாம். இப்படி பல வழிகளில் மேன்மைப்படுத்திக்கலாம். ஆனால் சில வழி நமக்கு தெரியும், சில வழி தெரியாது. என்ன அப்படின்னா, காலங்காலத்தால் எழுந்திருந்தோம்னா நம்மளுக்கு தெரியக்கூடியது சூரியனுடைய ஒளி. சூரியனுடைய ஒளி எவ்வளோதான் 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும், அதற்கு பிறகு போட்டாலுமே அது ஓரளவு ஒரு இடத்திற்குள்ளே தான் இருக்குது. நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், அந்த இடத்திற்குள்ளே தான் அந்த வெளிச்சம் இருக்கக்கூடிய, வெளியில் அந்த வெளிச்சம் இல்லை. அந்த மாதிரி உலகம் பூரா இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு பிளானட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் 7+2 இந்த பிளானட்டை வச்சு நம்முடைய கட்டங்கள் நகர்த்தப்படுகின்றன. ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஜாதகம் பார்க்காம இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த ஜாதகத்தை கணக்கிடுகிறார்கள், கட்டங்களை துல்லியமாக கணக்கிடுகிறார்கள். இது பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் இல்லையே. ஏன்னா இந்த 2 வருஷம் கழிச்சு நம்ம வீடு வாங்கலான்னு ஒரு பிளானிங் இருக்குது, வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது ஒரு கார்பரேஷன்லேயோ அல்லது கார்பரேட் கம்பெனிலேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ நம்ம இருந்தோம்னா, சரி இன்னொரு 5 வருஷத்தில் ஒரு ப்ரமோஷன் வராதா, நெக்ஸ்ட் இயர் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு இன்க்ரீஸ் வராதா, இதெல்லாமே மனிதனுடைய எதிர்பார்ப்புகள். இப்படியான எதிர்பார்ப்புகளை நாம் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய வளர்ச்சிக்காக, அதே மாதிரியான எதிர்பார்ப்பு. இப்போது ஒரு லோன், ஒரு இடத்துக்கு வீடு வாங்கணும்னு லோனுக்கு போகிறோம். அந்த லோனுக்கு போகக்கூடிய இடத்துல நோன்னு சொல்லலாம், எஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய தகுதி அடிப்படையில், நம்மளுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில் அந்த லோன் ரிலீஸ் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, சாத்தியமா இல்லையா? இதெல்லாம் முன்கூட்டி ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். சார் என்ன சார் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ வண்டி எடுக்கிறோம், 2 வீலர் எடுக்கிறோம் அல்லது 4 வீலர் எடுக்கிறோம். எடுத்தோடனே கையில் ஒரு 100 ரூபாயோ அல்லது நம்மளுடைய கேஜெட்டில் இப்போ இருக்கிறதுல ஜிபேயில் அமௌண்ட் இருக்கா என்ன செக் பண்ணிக்கிறோமா இல்லையா, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா, இன்னும் ஒரு இடத்துல வண்டி நின்று போச்சு அப்படின்னா பே பண்ணுறதுக்கு, அல்லது கையில் காசு எடுத்துக்கணும், ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு டீ சாப்பிட்ணும், காஃபி சாப்பிட்ணுன்னா கையில் ஒரு 50 ரூபா 100 ரூபா. இதெல்லாமே முன்னெச்சரிக்கை. நம்ம அதுக்காக தலையை சுற்றுன்னு எதிர்பார்க்க போகிறதில்ல, வண்டி பஞ்சர் ஆகிடும்னு எதிர்பார்க்க போகிறதில்ல. இதெல்லாம் முன்னெச்சரிக்கை. நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில், மேஷராசியில் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களில் பிறந்த நமக்கு ஏதாவது நடக்குமா, நல்லது நடக்குமா? ஏதாவதுன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது தானே நம்ம நினைப்போம். கெட்டது நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அதை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்க மாட்டோம். என்னென்ன நல்லது நடக்கும், எப்போ நடக்கும்? ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர் முதல்ல நம்ம சாதாரணமாக பொதுவாக மேஷ ராசிக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா மேஷ ராசிக்கு இதை 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ராசி அப்படின்னு பார்க்கலாம், அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கடுத்துக்கு நம்ம எப்படி மேன்மைப்படுத்திக்கணும், என்ன நடக்கும், அதற்கு நாம் எப்படி மேன்மைப்படுத்தி கொள்ளலாம், அல்லது எந்த பூஜை செய்யலாம், அல்லது எந்த தெய்வத்தை வணங்கலாம், அல்லது ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா? இந்த 3 விதங்களை வாழ்க்கையை நம்ம உயர்த்தியே ஆகணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி செலவு நாளைக்கு கிடையாது. இன்றைக்கி பெட்ரோல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபான்னா இன்றைக்கி 90 ரூபாய் ஆகிடுது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே பருப்பு விலைகள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கு. நாமும் வளர வேண்டும் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலரி இப்போ கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த சேலரியும் அன்றைய செலவுகளையும் நாம் ஈடுகட்டுவதற்காக நாம் நிச்சயமாக நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? ஒரு பக்கம் படிப்பு, நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டத்தில் ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா 4 8 பாதங்கள் போயிடுது. ஒரே ஒரு பாதம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய கால். சூரியன் மேஷத்திலே உச்சம் பெறக்கூடியவன். சூரியனும் செவ்வாயும் இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் அவன் ஒரு பெரிய உச்சத்தை தொடுவான் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. மேஷத்தில், அதாவது சித்திர மாதத்தில் ஒருவன் மேஷராசிக்காரன் பிறந்திருந்தானே ஆனால், லக்னம் மேஷமாக இருந்து ஒருவன் பிறந்திருந்தானே ஆனால், அந்த சுக்கிரன் அவனுக்கு 2ஆம் வீட்டுக்காரன். அதனால் சுக்கிரனோடு சேர்ந்தவன்,
சூரியன் அல்லது சுக்கிரனால் பார்க்கப்படுவன் முதல்ல சொன்ன மாதிரி 1, 4, 7, 10 சுக்கிரன் இருந்து ஆட்சியாகவோ அதிபதியாகவோ இருக்கக்கூடியவன். 12 சுக்கிரன் இல்லாமல் என்ற 2ஆம் வீட்டு கல்வி 12 மறைஞ்சிடக்கூடாது. 12 சுக்கிரனுக்கு மைனஸ் பாயிண்ட். அதே மாதிரி 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தாலும் அந்த சுக்கிரன் மைனஸ் பாயிண்ட். 6ஆம் இடம் மைனஸ் பாயிண்டானதும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல நல்ல கதியை கொடுக்கக்கூடியவன் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும். அதுவும் குருவால் பார்க்கப்படவில்லை என்றால் அந்த சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லதை செய்யக்கூடிய சுக்கிரன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிரன்னா முதல்ல சூரிய தசை ஆரம்பம் சார். சூரிய தசை 5-6 வருடங்களில் 2-3 வருடங்கள் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் போயிடுத்துன்னா அடுத்து வரக்கூடியது நமக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்திலே சூரியனுக்கு அடுத்தது உங்களுக்கு வர்றது சந்திரனுடைய திசை. சந்திரன் திசை 10 வருஷம், 10, 6, 16 வருஷம். அடுத்து ஒரு 7 வருஷம் வரக்கூடியது செவ்வாயினுடைய திசை. இந்த 7 வருஷத்தில் செவ்வாய் மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் நல்லபடியாக இருந்தான்னா என்ன, கிட்டத்தட்ட 10, 3, 13, 20 வருஷத்துக்குள்ளேயே செவ்வாய் வந்துடுவான் நமக்கு. கிட்டத்தட்ட செவ்வாய் திசை முடிந்து விடும். அதற்கடுத்து வரக்கூடியது ராகு திசை. ராகு திசை சரியாக இல்லை என்றால் அவனை ஆட்டி பார்த்து விடும். இதே மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால், செவ்வாய் திசை வரும்போது அவனுக்கு திருமணமானதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சின்ன வயதிலேயே தான், அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே தொழில் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் தொழில் எப்படி சார் ஆரம்பிப்பேன்? நான் படிச்சுட்டு இருப்பேன் சார், பிஇ படிச்சுட்டு இருப்பேன், எம்ஏ படிச்சுட்டு இருப்பேன். அந்த சிறு வயதிலேயே வெளிநாட்டில் படிப்பவர்கள் தொழில் செய்கிறார்கள். இங்கேயே படிப்பவர்கள் சின்ன சின்ன தொழிலில் ஈடுபடுகிறார்கள். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், தன்னுடைய ஃப்ரெண்டு எதையோ பண்ணுறான், அந்த ஃப்ரெண்டுனுடைய ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது பக்கத்தில் வரக்கூடிய ஒரு சிறு கடை, அந்த கடை எடுக்கிறான், தன்னுடைய ஃப்ரெண்டு எடுக்கிறான், தன்னுடைய சீனியர் அதுக்காக ஒரு 2 லட்சம் கேட்குறான், 5 லட்சத்தில் தான் ஒரு சின்ன விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்படி செய்யக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த செவ்வாய் திசையில். அடுத்தது வரக்கூடிய ராகு திசை. ராகு 12 இருந்தால் இதே மாதிரி எப்படி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகமோ அதே மாதிரி நமக்கும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து சூரியன் உச்சனாக இருந்து, சூரியன் உச்சன் இல்லை என்றாலும் சூரியன் 5ஆம் வீட்டில் இருந்து, தன்னுடைய வீட்டில் இருந்து, அல்லது சூரியனால் பார்க்கப்பட்டு சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எது? இந்த ராகு திசை. ராகு திசை தான் சார் ஒருத்தனை உச்சத்தை கொண்டு போய்விடும். சனி திசையும் ராகு திசையும் உச்சத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய திசைகளில் ஒன்று. குரு திசை, சுக்கிர திசை தவிர. ஏன்னா நமக்கு, அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் முன்னாடியே போயிடுறது, சுக்கிர திசை முன்னாடியே போயிடுறது. சுக்கிரன் வலுவான நிலையில் இருந்தாலுமே சுக்கிர புக்தி வரும்போது, சுக்கிர மந்திரம் வரும்போது, சுக்கிரனுடைய அந்தராந்திரம் வரும்போது, அந்த மாதிரி அஷ்டவர்க்கத்திலே பார்க்கும்போது அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்றம் இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் வரலாம், ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், ஒரு வெளிநாட்டுக்கான பயணங்கள் கிடைக்கலாம். இருந்தாலுமே சுக்கிர திசை போயிட்டதுனால நமக்கு அதிகமாக அனுகூலத்தை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தோம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ராகு திசை, ராகு நல்ல நிலைமை இருந்தால் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடும். நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு நல்ல எம்எல்ஏ பொசிஷன் தான் நினைத்த இடத்திற்கு வரக்கூடியதை ராகு செய்வான். ஆனால் என்ன ஒன்றுன்னா, ராகுவை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொஞ்சம் இந்த சின்ன விஷயத்தில் இடர்பாடுகளை விட்டோமே ஆனால் நாம் தவறுவதற்கும், தவறி வேற எங்கேயாவது கால வைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் அந்த ராகு திசை அடுத்து வரக்கூடிய குரு திசை 16 வருடங்கள் முதல்ல போயிடுறது. 10, 7, 17, 18, 7, 25 மற்றும் 35, கிட்டத்தட்ட 40 வருஷம் நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும் சார். 38 நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய குரு திசை அடுத்த 16 வருஷங்கள். அடுத்து சனி திசை. சனி நமக்கு 7 நாட்டு சனியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனியாக இல்லாத வரையில் 7 நாட்டு சனியாக இருந்தால் கூட பரவாயில்லை சார். ஏன்னா நமக்கு 7 நாட்டு சனி மீனம், மேஷம், ரிஷபத்தில் வரக்கூடியது தான் 7 நாட்டு சனி. சனி அப்போ இருந்தார்னா அது இல்லாமல் 7 நாட்டு சனி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அதற்கு முன்னாடி வரக்கூடிய குரு திசை நம்மளுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சின்ன நுணுக்கமான காரியங்களை செய்யக்கூடியவனாக ஒரு மனிதன் பிறந்திருப்பான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்து மேஷராசியில் பிறந்தவன் சின்ன ஒரு நுணுக்கமான காரியங்களை செய்வதற்காக இந்த குரு திசையில் அவனுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அவனுக்கு ஏற்றத்தை தரும். எந்த விதமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு,
ஒரு புதிய நாட்டுக்கு போதல் அல்லது புதிதாக ஒரு இடத்திற்கு போதல், இந்த மாதிரி செலவினங்களோடு அவனுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக குரு திசையில் அமைந்திருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். அது ராகுனுடைய பொசிஷனை பொறுத்தது. ராகு குருவோடு சம்பந்தப்பட்டு நமக்கு 12 அல்லது 4 அல்லது 8 இருந்தால், குருவால் பார்க்கப்பட்டாலோ அங்கே ராகு இருந்தாலோ குருவோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த குரு திசை அமைந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த அல்லது ஒரு பெரிய மனிதனுடைய சம்பந்தமோ அல்லது ஒரு யோகி, அந்த மாதிரி ஒரு முனிவன் அல்லது நமக்கு ஞானத்தை தரக்கூடிய ஒருவருடைய சம்பந்தமோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு மேஷராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இந்த ராகு திசை அடுத்து குரு திசையும் அதற்கடுத்து வரக்கூடிய சனி திசையும் நிச்சயமாக ஏற்றம் உண்டு. ஆனால் அந்த சனி திசை நமக்கு அஷ்டமத்து சனியாகவோ, ஏன்னா நம்ம ஃபேக் எண்டில் இருப்போம். கிட்டத்தட்ட 20 20 20 30 37 37 3 40 40 20 60 வருடங்கள் நாம் கழித்து ஃபேக் எண்டில் தான் 60லேருந்து 80 வயசுக்குள்ள 55 75 வயதில் வரக்கூடிய சனி திசை நமக்கு ஒன்றே ஒன்று. அந்த சனி திசையில் அரசியல்வாதியாக இருந்தாலும், சனி அல்லது சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் ஏற்றம். ஏன்னா சனி 10ஆம் வீடு அப்படிங்கிறது 10 11 தனியினுடைய சொந்த வீடு. சனி அந்த சமயத்தில் கெடுக்க மாட்டான். அந்த மாதிரி சூழ்நிலைகள் சனி திசையாக இருந்தாலும் நமக்கு, அதாவது எப்படின்னா, சில பேருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துடலாம்னு தோணும். ஆனால் உட்கார விடமாட்டார். சின்ன சின்ன வேலையாவது செய்யறதுக்கு வழிவகுப்பான். அந்த வேலைகள் மூலம் நமக்கு வருமானத்தை கொடுப்பதற்காக வழிவகுப்பான். வருமானம் தரவில்லை என்றாலுமே சின்ன சின்ன வேலைகள் 60 வயசுக்கு மேலே சனி திசை வந்தால், யார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு அது நமக்கு உபயோகமாகத்தான் இருக்கும். நிச்சயமாக அது நம்மை, அதாவது சில பேர் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னுடைய மருமக பொண்ணு என்னை கரிகாவா என்று சொல்கிறா, என்னை ரேஷன் கடைக்கு போக சொல்கிறான்னு. அந்த விஷயங்களெல்லாம் நல்லது. நம்ம வீட்டிலேயே முடங்கி உட்காராமல் நாம் எங்கேயோ எனர்ஜெட்டிக்காக இருக்கோம் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அது சனி திசையாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சனி நம்மை உட்கார விடுவதில்லை. ஆனால் நமக்கு ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை கொடுத்துட்டே இருக்கான். ஏன்னா நீ விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்கு கொடுப்பதற்கு சனி திசை இருக்கிறது. அந்த சனி 3 6 10 11 இருப்பது என்பது லாபகரமான இடமாக அமைந்திருக்கக்கூடும். அந்த சனியே நமக்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலோ, அதாவது உச்சத்தில் இருந்தாலுமே, நம்முடைய அந்த சனி திசை வரும்போது நமக்கு சில இழப்புகள், நம்மை சேர்ந்தவர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ நண்பர்களோ இழப்பு நமக்கு காதில் கண்ணில் படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். சார், இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கணுமா, என்ன முன்னிலைப்படுத்திக்கணும்? அடுத்தது செவ்வாய்க்கு உகந்ததானவன் நரசிம்மன். நரசிம்மன் லக்ஷ்மியோடு சேர்ந்த நரசிம்மனை 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் குரு. இரண்டுக்குமே அதிபதி லக்ஷ்மி. லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மனை நாம் சென்று வணங்கி வருதல், ரெகுலராகவே வணங்கி வருதல் நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடும். 3வது அம்பாள். அதாவது எந்த அம்பாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்பாள் தாயார் நாம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது என்ன, பெண்ணுக்கு தான், நம்முடைய அம்மாவுக்கு தான் நம்மளுடைய மன கஷ்டத்தை எல்லாம் சொன்னால் கூட ஏற்றக்கூடிய பண்பு இருக்கும். அப்படிப்பட்ட தாயாரை நாம் வணங்கி வருதல். அம்மன்னு சொன்னோம்னா திரௌபதி அம்மன்லேருந்து எல்லா அம்மனையும், நமக்கு இஷ்ட தெய்வமாக அல்லது குலை தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மனை நாம் சென்று வணங்கி, அல்லது இப்போல்லாம் நாம் என்ன செய்யலாம்னா, ஒரு ஃபோட்டோவை கேட்ஜெட்டில் நம்ம ஃபோனில் வச்சுக்கலாம், செல்ஃபோனில் வச்சுக்கலாம், கையில் பர்ஸில் வச்சுக்கலாம். அதை எடுத்து நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் வரப்போது அதை பார்த்து பார்த்து தெளிவு பெறுதல் என்பது ரொம்ப நல்லது. ஒரு கையெழுத்து போடுறோம் சார், ஒரு லோன் வாங்குறதுக்கு கையெழுத்து போடுறோம்னா கூட அந்த நம்முடைய அம்மாவை ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்து பார்த்து நாம் சைன் பண்ணுவது என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஏன்னா கிருத்திகை உத்திராடம் சூரியனுடைய கால், சூரியனுடைய திசையில் பிறப்பவர்கள். அதனால் ஃபஸ்ட்டு சூரியனை சாந்தப்படுத்த வேண்டும். அடுத்தது செவ்வாயை வணங்க வேண்டும். செவ்வாய்னா நமக்கு தெரியும், அம்பாள், முருகன் அல்லது நரசிம்மர் வணங்க வேண்டும். இதற்கு அடுத்து நமக்கு வரக்கூடியது ராகு திசை, குரு திசை மெயினாக இருக்கக்கூடியது. ராகு, குரு, சனி. இதனால் நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் சார். குலதெய்வம் நம்ம வழிபாடு பண்ணுறோம், இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தோடு நமக்குன்னு ஒரு வழிகாட்டக்கூடியவர்களாக சில பேருக்கு ராகவேந்தர் இருப்பார். இப்படி நம்முடைய ஒரு ஆசான், ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு குரு,
எந்த சந்தர்ப்பத்திலாவது நமக்கு குரு இல்லாமல் வாழ்க்கையை நகர்வதே கிடையாது. அந்த குருவை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது, இப்போ சில பேருக்கு காஞ்சிபுரத்தில் மகாபெரிவர்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஆசி பெற்று வருதல். பல பேருக்கு பல பீடங்கள், அதிபதிகள், மடாதிபதிகள் குருவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த குருவை சென்று வணங்கி வருதல், அதுவும் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு வணங்கி வருதல் மிக மிக ஏன்மையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்களாகிய நமக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினால் இந்த சின்ன சின்ன ஐடியாஸை நாம் எடுத்துக்கணும். அதற்கடுத்து இன்னும் அடுத்த ஒரு வரக்கூடிய காலணிகளில் நான் இன்னும் விரிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி எந்த புஷ்பம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரம் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றது, எந்த மரத்தை நாம் வணங்கி வரலாம், அந்த மரத்தினுடைய விதையை, அந்த ஒரு பட்டையை நாம் வச்சுட்டோன்னா எப்படி மேன்மை தரும், அல்லது எந்த கல்லை நாம் யூஸ் பண்ணலாம், இதையெல்லாம் நம்ம இதுவே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் எடுத்து 35 நிமிஷம். அதனால் அதை விரிவாக வேறொரு காணொளியில் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர நமக்கு வேறு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது அப்படின்னா கீழே அந்த சந்தேகத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.